ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு போட்டு எப்படி இட்லி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், சீரகம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு நூக்கல் அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட், முருங்கைக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு புடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த பருப்பில் ஊற வச்ச பருப்பில் அந்த பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நூக்கல், கேரட், முருங்கைக்காய் இது 3 காயும் அதில் போட்டுருங்க. கத்திரிக்காய் போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த காயெலாம் இருக்கும்போது செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பருப்பு சாம்பார் வைக்கும்போது பெருங்காயம் மறக்கக்கூடாது, அப்போ தான் அது நல்லா ஒரு வாசமாக இருக்கும். பருப்பில் இருக்க கேஸையும் எடுக்கும். உப்பு போட்டுக்கோங்க, அந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அந்த நம்ம செய்கிற ரெசிபி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சால்ட் உப்பு தான் அளவு தெரியும்னா அதையும் போட்டுக்கலாம். பருப்பில் ஊற வச்ச தண்ணி பத்தலைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2ல் 3/4 வாசி போட்டுருங்க. கொஞ்சமாக நிறுத்திக்கோங்க. அந்த சின்ன வெங்காயமும் இந்த கொஞ்சம் தக்காளியும் நம்ம தாளிப்புக்காக வச்சுருக்கோம். பருப்பு நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் 2 ஈக்குவலான குவான்டிட்டியில் போடுங்க. அப்புறம் அதை குக்கரை மூடி விசில் போட்டு வச்சுருங்க. குக்கர் 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அப்புறம் ஆஃப் பண்ணி அதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க. அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வாணலில் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகத்துக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அது வதங்கும் போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம், வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க.
1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் மீதி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகணும், ரெண்டும் சேர்ந்து வதங்கணும். நம்ம எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் அந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்க விடணும். நம்ம அவசரமாக வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த டிஷ்ஷில் வந்து அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணும் எப்பயுமே. இந்த சாம்பாரில் புளியெலாம் சேர்க்க வேணாம், ஏன்னா இது வந்து டிஃபனுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். புளி சேர்த்தோம்னா அது சாப்பாட்டுக்கு விட்டு சாப்பிட்ற அந்த சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இதில் வந்து புளி சேர்க்காமல் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் நம்ம வந்து சாம்பாருக்காக அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா மிளகாத்தூள், அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு வந்து ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான். இது வந்து ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சமாக போடணும். நிறைய போட்டால் இந்த ஃப்ளேவர் அதிகமாகிடும். அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு காய்கறிலாம், அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க. அதில் அதில் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு உங்களுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ சாம்பார், அந்த அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். காரம் கொஞ்சம் தூக்கலாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதால இனிப்பு தன்மை வந்துடும் சாம்பாரில். அதனால் கொஞ்சம் காரம் வந்து நீங்கள் எப்பயும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும்போது இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொதிக்க விட்டுட்டு தூரம் போயிட்டிங்கன்னா அந்த டேஸ்டெல்லாம் சைடில் வந்து போயிடும், ஒட்டிட்டு. அதை நம்ம எடுத்து விட்டால் தான் அந்த டேஸ்ட் ஃபுல்லாக சாம்பாரில் இறங்கும். இதை எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை மல்லி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கருவேப்பிலை மல்லி இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் அந்தளவுக்கு அந்த வாசம் வந்து இறங்காது. ஸோ கையில் நல்லா பிச்சு போடுங்க. இப்போ சாம்பார் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும்.